ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நல்ல ஒரு உளுந்து வடை ரெசிபி பார்க்கலாங்க. வடை வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கணும். அதே மாதிரி எண்ணெய் வந்து நிறையா இழுத்துருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து உளுந்து வடை வந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிடும்போது உளுந்து வடை பரிமாறினாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப கிறிஸ்பியாக, டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க வீட்டில் எப்போ வந்து வடை செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க அத்தை செய்வாங்க வடை. அது எப்படி இவ்வளோ நல்லா இருக்கேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட அந்த ரெசிபியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க அதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆமாம், சூப்பராக வருதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்தா எப்போ வடை செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ரெசிபியை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உளுந்தம்பருப்பை வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறணும். உளுந்தம்பருப்பு வந்து நல்லா தோல் எடுத்த முழு உளுந்து நல்லா 1.5 டம்ளர் அளவுக்கு நான் வந்து அளந்தெடுத்துட்டு அதை வந்து ஒரு ஊற வைக்கிறேன். நல்லா 2 தடவை கழுவி ஊற வச்சாச்சு. இது வந்து ஒரு 3 மணி நேரம் ஊறின உளுந்து. இதை வந்து இப்போ அரைக்க போகிறோம். இப்போ இது தாங்க அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். நல்லா வந்து 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. இப்போ நல்லா உளுந்து வந்து நல்லா கெட்டியாக அரைச்சதுக்கப்புறம் அந்த ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறோன்னா, வெந்த உருளைக்கிழங்கை நல்லா மசித்து அந்த உளுந்த மாவோடைய சேர்த்து மறுபடியும் வந்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். மாவு வந்து நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக அரைப்பட்டுரும். வடையும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் உளுந்தம்பருப்பு சேர்த்து வந்து நம்ம உளுந்த வடைக்கு ஆட்டிக்கலாங்க. உளுந்த வடைக்கு ஆக்சுவலாக மிக்ஸி ஜாரில் அரைக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்குங்க. ஏன்னா வந்து நம்ம தண்ணி வந்து கம்மியாக விட்டு கெட்டியாக அரைக்கணும், சாஃப்டாக ஃப்ளஃபியாகவும் மாவு வரணும். என்ன ஆகும்னா, நம்ம தண்ணி கம்மியாக விடுறங்காட்டிக்கு அந்த பிளேடு கீழே போய் அந்த உளுந்தம்பருப்பு மாவெல்லாம் வந்து சிக்கிக்கும். அதுக்கப்புறம் மாவும் ரொம்ப சூடாயிடும். அது வந்து நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மிக்ஸி ஜார் கழுவுறதும் ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல டிப் வந்து, ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து மிக்ஸி ஜாரில் விட்டு அந்த ஆயிலில் வந்து நல்லா சுற்றிலும் நல்லா அந்த பிளேடு கீழே சுற்றிலும் அந்த இதிலெல்லாம் வந்து நல்லா தடவி விட்டு க்ரீஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மாவு வந்து நல்லா ஈஸியாக அரைச்சிக்கலாம். கழுவுறதுக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு உளுந்தம்பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுறலாங்க. நான் வந்து 2 தடவையாக அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் உளுந்து வந்து நான் நிறையா ஊற வச்சுருக்கேன் கட்டிக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடுறேன். இதை வந்து சுத்தமாக தண்ணி தெளிச்செல்லாம் வந்து கிரைண்டரில் மாதிரி ஆட்ட முடியாதுங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து விட்டுக்கலாம். விட்டு வந்து நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கலாம். ரொம்ப வந்து தண்ணி விட்டுறாதீங்க. அளவாக இப்படி வந்து கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு 3/4 பதத்துக்கு நம்ம வந்து மாவை அரைச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை உள்ள சேர்த்து அரைச்சிக்கணும். நல்லா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா கொஞ்சம் கெட்டியாக வேக வச்சு மசிச்சு இப்படி வச்சுருக்குறோம். இதை வந்து அந்த 3/4 பதத்துக்கு அரைச்ச அந்த உளுந்து மாவோடு சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி வந்து நிறையா விட்டுறாதீங்க. அளவாக அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு நல்லா வந்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். மாவு வந்து ஃப்ளஃபியாக சூப்பராக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக மாவு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து எடுத்து வச்சுருந்த மொத்த உளுந்தம்பருப்பு, 2 மீடியம் சைஸ் வெந்த உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து நல்லா வந்து கெட்டியாகவும் அதே சமயம் சாஃப்டாக ஃப்ளஃபியாகவும் அரைச்சாச்சு. ரொம்ப அதுக்குன்னு கெட்டியாக அரைச்சிடாதீங்க. வடை வந்து ரொம்ப கெட்டியாயிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்குன்னு ரொம்ப தண்ணியும் விட்டுறாதீங்க. இதுக்கு வந்து ஒரு அளவுக்கு தண்ணி விட்டு அரைங்க. சப்போஸ் பை மிஸ்டேக் தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 ஸ்பூன் அரிசி மாவு கலந்து அதை சரி பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து வடை செய்ய மாவு ரெடி ஆயிடுச்சு. நீ மற்ற பொருளெல்லாம் உள்ளே சேர்த்திக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துறேன். நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்துறேன். எனக்கு அது கொத்தமல்லி இலை நிறையா சேர்த்துனா எனக்கு பிடிக்கும். ஸோ வந்து கொத்தமல்லி இலை நிறையா சேர்த்துறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு பெப்பர் பொடி சேர்த்திக்கிறேன். நான் பச்சை மிளகா சேர்த்துல. ஏன்னா வீட்டில் வந்து குழந்தைங்களாம் சாப்பிட போகிறாங்க. வாயில் வந்து பச்சை மிளகா கடிபட வேண்டான்னு சொல்லி நான் வந்து பெப்பர் பொடி சேர்த்துறேன். இல்லைன்னா பச்சை மிளகா 2, ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை வந்து அரைச்சும் கூட உள்ள சேர்த்தலாம். அது உங்கள் விருப்பப்படி சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து எல்லாம் ஒன்றா கலந்தாச்சு. இங்கே எண்ணெய் ஆயிலும் சூடாயிருச்சு. வடை மாவில் இருக்க உப்பு காரெல்லாம் டெஸ்ட் பண்ண ஒரு சின்ன வடையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ உளுந்து வடை தட்டி வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். நல்லா கையை வந்து ஈரம் பண்ணிக்கிட்டு அந்த 4 விரல்கிட்ட அந்த மாவு நல்லா கெட்டியான மாவை வச்சு அதை தட்டி பெருவிரலில் ஒரு ஓட்டையை வச்சு மெதுவாக அதை அப்படியே வந்து உள்ள எண்ணெயில் வந்து திருப்பி போட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அழகாக அந்த ஷேப் வந்துடும். இது வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண வந்துடுங்க.
இல்லை இது சிரமமாக இருக்குது வடை வந்து தட்டுறக்குன்னு அப்படின்னு யோசிக்கிறவங்க இலையில கொஞ்சம் எண்ணெய் தடவின இலையில மாவை வச்சு நடுவில் ஓட்டை போட்டு உள்ளே திருப்பி போட்டு விட்டுறலாம். பட் அதை விட இப்படி கையில் விரல்களை வச்சு செய்யும்போது தான் வந்து ஈஸியாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஸ்பீடாகவும் வேலையாகுங்க. ஒரு 4 வடை தப்பாக போட்டால் 5வது வடை கரெக்டாக வந்துடும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். கையை ஈரம் பண்ணிக்கிட்டு எடுத்து நம்ம வந்து போட்டோம்னா அது அழகாக வந்துடும். ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா எல்லா சைடும் ப்ரௌன் ஆகிற மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா உள்ளே நல்லா சாஃப்டாக வந்து நல்லா மேலே கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வடை. எந்த விதமான சோடா குக்கிங் சோடாலாம் நம்ம சேர்த்துல. நல்லா அந்த வெந்த உருளைக்கிழங்கை வந்து சேர்த்து அந்த மாவோடு சேர்த்து அரைச்சி நல்லா இப்படி வடை செய்யும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது, உள்ளே மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.